ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாமி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரமலானோடைய ப்ரிப்ரேஷன் வீடியோ 10 டிப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாதாம் பிசின் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இது ரொம்ப ஊறதுக்கு டைம் ஆகும். அதனால் அந்த டைமில் நம்ம ஊற வச்சுட்டு இருக்காமல் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த டைமில் நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தோம்னா கறி மசாலா. நாங்கள் வந்து எப்போவுமே ஹோம்மேட் கறி மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் அப்பப்போ வந்து நம்ம அரைச்சிக்கிறது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அதனால் நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோரேஜில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் அது 10 டேஸ்க்கு அப்படியே இருக்கும். நல்லா கெட்டு போகாது. நாங்கள் இப்படி தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ரமலான் டைம்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவே வரும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். 3rd டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொட்டுக்கடலை வந்து நம்ம சட்னி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அங்கங்கே வைக்காமல் ஒரு பாக்ஸில் போட்டு கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 4th டிப் பார்க்கலாம். 4th டிப் என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சம அளவு இஞ்சியும் சம அளவு பூண்டும் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூண்டு வந்து அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். நெக்ஸ்ட்டு 5th டிப் என்னென்னு பார்க்கலாம். 5th டிப் வந்து நம்ம சட்னி வைக்கிறதுக்கு தேங்காய் அந்த டைமில் நம்ம உடச்சி அரைச்சி திருவிக்கிட்டே இருக்கணும். அதனால இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமாக குறைன்னு அரைச்சி இந்த மாதிரி நாங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம். அப்பப்போ நம்ம சட்னி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து ஃப்ரீசர்லேயே வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்போதைக்கு உட்காந்து திருவ தேவையில்லை. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம கிச்சன்லேயே நின்று சட்னி வைக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட் டிப்பு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து 6th டிப்பு. மிளகு கறிக்கு வந்து தேவையான மசாலா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். மிளகு கறிக்கு தேவையான மசாலா மிளகு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். மிளகை வறுத்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் நம்ம ஆட் பண்ணணும். ஜீரகம் நம்ம ஆட் பண்ணி ரெண்டையுமே லைட்டாக வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வறுங்க. கருக விடாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக வறுத்துக்கிட்டே இருங்க. அந்த ஸ்மெல் வரும். நல்ல ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதை வந்து அது போனோன்னா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பவுடர் பண்ணிக்கோங்க. தண்ணி விடாமல் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம இது யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கட்லெட்டுக்கு நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டனுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 7th டிப் பார்க்கலாம். முக்கியமானது மாவு அரைச்சி வைக்கிறது. மாவு வந்து நம்ம வீட்டில் சின்ன பசங்கன்னா இருக்கும் போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவைப்படும். ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசைன்னு இந்த மாதிரி மாற்றி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு 8th டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி அகரகரை வந்து நம்ம வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அகரகர் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் பவுடர் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து 9th டிப் பார்க்கலாம். 9th டிப் என்னென்னா இந்த சப்ஜா சீடையுமே நாங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம். மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. 10th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம வந்து மில்க் ஷேக் பண்ணுறதுக்கும் ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கும் வாங்கி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த சர்பத், காதலியா சர்பத் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதுவும் வாங்கிக்கிட்டோம் சர்பத் பண்ணுறதுக்கு.
நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரேட்டான டேங்க் லெமனும் ஆரஞ்சு ஃப்ளேவரும் வாங்கிக்கிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.